உங்களை அரசியல்ல நம்ம வழிநடத்தக்கூடியவர்களா? அதெல்லாம் சார் உங்களை அரசியல்ல உண்மையாவே இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இல்லை சார். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, தொண்டர்களை பக்குவப்படுத்தக்கூடிய தலைவர்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறீங்களா? தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம், பக்குவப்படுத்துவது என்பது வேறு. இப்போ புஷி ஆனந்த் போன்ற தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடை செய்யலை, அது மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் பார்த்தாருன்னு சொல்றாரு. எப்படி சார்? நான் கேட்குறேன், அப்போ இன்னொரு மாவட்டத்தில் இதே சுற்றுப்பயணம் செய்கிற போது அந்த மாவட்ட செயலர் என்ன யோசிப்பான்? ஐயோ, ஏதாவது சிக்கல்னா நாளைக்கு நம்ம மேலே தான் பழி வரும்னு யோசிக்க மாட்டான். கண்டிப்பா சார். அப்போ இந்த தவறுகளை செய்ய விட்டது யார்? ஏன் மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கூடாது? அந்த தலைமை பண்பை அவர் மிஸ் பண்ணிட்டாரு சார். உண்மையா அது எல்லாருக்குமான ஒரு வருத்தம் தான் இல்லை, சார். நீங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை மட்டும் வைத்து இதை இப்போ கருதி விட முடியாது. ஒரு செய்தி 5 மாவட்டங்களில் அழகாகத்தானே போய் கொண்டிருந்தது. எல்லாம் கரெக்டா போற வரைக்கும் பிரச்சனை இல்லை சார். எங்கேயாவது ஒரு இடத்துல அதுவும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் வரும்போது தான் சார் அதை பத்தின ஒரு பின்னணி இல்லை, இருக்கும். அதுதான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் குளிக்க போகும்போது 53 பேரை பலி கொண்ட விஷயம் ஒன்று. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்மையில் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலந்து கொண்ட வானூர்தி படையின் சாகச நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வங்க கடலோரம் 5 உயிர்களை தமிழ் மக்கள் இழந்திருக்கிறார்கள். அதற்கு யாராவது ஏதாவது பேசுனாங்களான்னா கிடையாது.